திண்டுக்கல்லில் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என் பஞ்சம்பட்டி கிராமத்தில் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கிறிஸ்துவ தேவாலயம் அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான காலி மைதானம் அருகே உள்ள சீதா லட்சுமண அனுமன் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் உள்ளிட்ட கோவில்களின் கும்பாபிஷேகத்தை ஒட்டி போலீசின் உரிய பாதுகாப்புடன் அரசுக்கு சொந்தமான அந்த மைதானத்தில் அன்னதானம் வழங்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் மைதானத்திற்கு பாஸ்க் மைதானம் என்று பெயரிடக் கோரி ஆதார், ரேஷன் கார்டு உள்ளிட்டவற்றை ஒப்படைப்பது மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அரசுக்கு சொந்தமான மைதானத்தில் அன்னதானம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்று பகுதியில் பழங்கால பெண்கள் கண்மை தீட்ட பயன்படுத்திய அஞ்சனக்கோல் மற்றும் விளையாட்டுக்கு பயன்படுத்திய வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றங்கரையில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் ஆய்வு மேற்கொண்டார். இதில் செம்பினால் ஆன 12 சென்டிமீட்டர் நீளமும் 8.22 கிராம் எடையும் கொண்ட பெண்கள் கண்மை தீட்ட பயன்படுத்திய அஞ்சனக்கோல் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் விளையாடுவதற்கு பயன்படுத்திய சுடுமண்ணால் ஆன 5 வட்ட சில்களும் கண்டெடுக்கப்பட்டன. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.